உலக முதலீட்டாளர்கள் தினம் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு முதலீடுகள் கிட்டத்தட்ட 5,05,000 கோடி அளவுக்கு வந்திருக்கு. வெளிநாட்டு முதலீடுகள் வரும்பொழுது பார்க்கும்போது டெக்னாலஜி பேஸ்டு இண்டஸ்ட்ரி தான் மிக அதிகமாக வந்திருக்குது. டெக்னாலஜி பேஸ்டு வரும்பொழுது அங்கேருந்து அந்த டெக்னாலஜி வரும்பொழுது அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா ஸ்கில்டு பேஸ்டு தொழிலாளர்களை அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்மளுக்கான வாய்ப்புங்கிறது பார்த்திங்கன்னா அன்ஸ்கில் லேபர்ஸ், அது போக சில ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படிங்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்பது மிக மிக குறைவு தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கணும்னா அங்கே ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80% மண்ணின் சார்ந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றிருந்தால் நல்லா இருக்கும். அது மாதிரி எந்த விதமாகவும் செய்யப்படலை. தொழில் வாய்ப்புகளை நாங்கள் எளிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு எளிமைப்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. ஏன் உள்நாட்டு உள்ள சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு எளிமைப்படுத்தக்கூடாது? அதை எளிமைப்படுத்தினாலே நாங்கள் நல்லா தொழில் செய்வோம்ல. இதுதான் திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கோம். தமிழர் கண்ணோட்டம் மழைநீர்களுக்கு வணக்கம். கடந்த 7, 8 ஆகிய தேதிகளில் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டினை தமிழ்நாடு அரசு நடத்தி முடித்திருக்கின்றது. ஆரவாரத்தோடு நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் 6 லட்சம் கோடி முதலீடு ஈட்டப்பட்டதாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏறக்குறைய 26 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகுவதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட திருச்சிராப்பள்ளி மாவட்ட குறு சிறு தொழில் சங்கத்துடைய தலைவர் திரு ராசப்பா அவர்களை இன்றைக்கு சந்தித்து இந்த மாநாடு குறித்தும் இது எந்த வகை தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்புக்கும் பயன்படும் என்பது குறித்தும் நாம் அவரோடு உரையாடி இருக்கின்றோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ கடந்த ஜனவரி 7, 8 தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாங்க. நீங்கள் அதில் போய் கலந்துருக்கீங்க. அந்த மாநாடு குறித்து சொல்லுங்கள். 7, 8 தேதிகளில் சென்னை வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் தினம் நடைபெற்றது. இது தமிழ்நாட்டினோட முதல் நிகழ்வு இல்லை. ஏற்கனவே 2015, 2019 ஆகிய 2 ஆண்டுகளிலும் ஏற்கனவே 2 மாநாடுகள் நடந்திருக்கு. இது 3வது மாநாடாகும். அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு முதலீடுகள் கிட்டத்தட்ட 5,05,000 கோடி அளவுக்கு வந்திருக்கு. அதுபோக உள்நாட்டு குறு மற்றும் சிறு தொழில்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1,50 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அவங்க சொல்கிறது 6.68 கோடி. அதன் பிறகும் கொஞ்சம் 7 கோடி நெருங்கி 7 லட்சம் கோடி நெருங்கி வந்திருக்குங்கிறது தகவல் தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த வெளிநாட்டு முதலீடுகள் மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாடா, அதானி போன்ற பெரும் நிறுவனங்கள் ஏறக்குறைய டாடா 72,000 கோடி முதலீடுகள் பண்ணுவதாக இருக்கிறாங்க. 2வது பெரு நிறுவனமாக அதானி நிறுவனம் ஏறக்குறைய 42,000 கோடி முதலீடு பண்ணுவதாக இருக்கிறாங்க. இதே போல சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனம் ஒன்று முதலீடுகள் இருக்கு. இப்போ இது இப்போ நேரடி வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்புகள் அப்படி அது ஒரு பக்கம். இன்னொன்று மறைமுகமாக இது கூடுதலாக இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கு உதவும் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு. சிறு குறு தொழில்கள் சங்கத்தின் சார்பாக நீங்கள் கலந்துருக்கீங்க. இது எந்த வகையில் இப்போ இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு உதவியாக இருக்கும்? இதுக்கு முழுக்க பார்த்திங்கன்னா மிக அதிகமாக வெளிநாட்டு முதலீடுகள் வரவேற்றிருக்கிறாங்க. வெளிநாட்டு முதலீடுகள் வரும்பொழுது பார்க்கும்போது டெக்னாலஜி பேஸ்டு இண்டஸ்ட்ரி தான் மிக அதிகமாக வந்திருக்குது. டெக்னாலஜி பேஸ்டு வரும்பொழுது அங்கேருந்து அந்த டெக்னாலஜி வரும்பொழுது அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா ஸ்கில்டு பேஸ்டு தொழிலாளர்களை அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்மளுக்கான வாய்ப்புங்கிறது பார்த்திங்கன்னா அன்ஸ்கில் லேபர்ஸ், அது போக சில ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படிங்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்பது மிக மிக குறைவு தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கணும்னா அங்கே ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80% மண்ணின் சார்ந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றிருந்தால் நல்லா இருக்கும். அது மாதிரி எந்த விதமாகவும் செய்யப்படலை. மேலும் பார்த்திங்கன்னா சிறு மற்றும் குறு தொழில்களில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹுண்டாய் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹுண்டாய் நிறுவனத்துக்குள்ள உதிரி பாகங்கள் செய்யக்கூடியதில் சிறு மற்றும் குறு தொழில்களுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மிக அதிகமான பொருட்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அசம்பிளி செக்ஷனாகவே
தான் தமிழ்நாடும் இந்தியாவும் இருக்குங்கிறது தான் எங்களுடைய குறை. மிக அதிகமான பொருட்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அப்போ அந்த பொருட்களை இங்கே அசம்பிளி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மிக அதிகமாக தமிழ்நாட்டில் சந்தைப்படுத்தப்படுகிறது. அந்த சந்தை மூலமாக வரக்கூடிய வருமானத்தை அவர்கள் மீண்டும் அவர்களுடைய நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடறாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க நேரடியாக மண்ணின் மக்கள் வேலை வாய்ப்பு பெருசாக இது பயன் கொடுக்காது. ஆனால் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறதுலையே 27 லட்சம் வேலை வாய்ப்புகள் இது உருவாக்கும். இந்த 6 லட்சம் கோடி முதலீட்டில் 27 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கும். நேரடியாகவே 14,54,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் முதல்வர் தெரிவிச்சிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த முறை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மண்ணின் மக்களுக்கு வந்து 70, தமிழர்களுக்கு தனியார் வேலைவாய்ப்பு 75 விழுக்காடு வந்து நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றால் உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி தான். இது வரைக்கும் அது சட்டமாக. ஆனால் இப்போ நீங்கள் சொல்வது அதற்கு முரணாக இருக்கு. நீங்கள் சொல்வது சரிதான். அவங்களுடைய இதில் வந்து திட்டத்தில் அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நேற்று நடந்த இளைஞர் மாநாட்டத்தில் கூட ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கார்கள். அவர் கொண்டு வந்தாக அதுக்கு நாங்கள் மிகப்பெரிய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த நம்மளுடைய திட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அதில் நம்மளுடைய எம்ஓவி போடும் பொழுது அதற்கான எந்த விதமான ஒரு வழிமுறையும் அதில் குறிக்கப்படலை. இத்தனை சதவீதம் தமிழ்நாட்டு மண்ணின் மந்தர்களுக்கு வந்து தொழில் வாய்ப்புகளை கொடுக்கணுங்கிறது எந்த விதமான கருத்துக்களும் அது இடம்பெறலைங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ இந்த இதில் 2 கேள்வி. இந்த எம்ஓயு சொன்னீங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று. 2வது இந்த சிறு குறு தொழில்களுக்கு இந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை தரணும் அப்படின்னு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இல்லைங்களா? புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எதை உள்ளடக்கியதாக இருக்குது? இப்போ எம்எஸ்எம்இ அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா 20% வரை எம்எஸ்எம்இக்கான குறு மற்றும் சிறு தொழில்களுக்கான உற்பத்திக்கான கான்ட்ராக்ட்ஸ் வந்து கொடுக்கணுங்கிறது ஒட்டுமொத்த ஜீவோவாக இருக்கிறது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது. அதில் வந்து எந்த விதமான லீகல் பைண்டிங்கும் கிடையாது. அவர்களும் நம்மளோட தமிழக அரசும் ஒரு கையொப்பமிட்டிருக்காங்க, அவ்வளோதான். அவர் வந்து ஒரு ஆண்டுக்குள்ளே இந்த தொழிலை வந்து துவங்கணும், நீங்கள் வந்து எங்களுக்கு இடம் கொடுக்கணும், 24 மணி நேரமும் வந்து தடையில்லாத மின்சாரம் கொடுக்கணும், குறைந்த விலையில் வந்து இடங்கள் கொடுக்க வேண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாலைகள் மற்ற கட்டுமான பொருட்கள் இதெல்லாம் சுலபமாக கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு போன்ற அதிகபட்சமான விடயங்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சார்ந்ததாக தான் இருக்கிறதே தவிர இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தொழில் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு அதில் எந்த விதமான அளவீடுகளும் கிடையாதுங்க. அதாவது இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த 6 லட்சம் கோடி முதலீட்டின் பின்னணியில் இவர் சொல்லுகின்ற வேலை வாய்ப்பு உருவாவதற்கான சாத்தியப்பாடு இல்லைன்றீங்களா? இல்லை, 6,60,000 இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய 6,69,000 கோடியே எல்லோருடைய நிபுணர்களோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20% தான் வாய்ப்பே இருக்குங்கிறாங்க. ஏற்கனவே 2000க்கு மாட்டேங்குது. இப்போ இந்த 2015 ஒரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்திருக்கிறாங்க, 2019 ஒரு மாநாடு நடத்தினாங்க. இந்த 2015 வந்து 2 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும் அதற்கு பிந்தைய 2019 வந்து 3 லட்சம் கோடி ஈர்க்கப்பட்டதாகவும் இப்போ நடத்தினதில் ஒட்டுமொத்தமாக இவைகளை எல்லாம் மிஞ்சி இது வந்து 6,69,000 கோடி ஈட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதற்கு முந்தைய காலங்களில் சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருப்பாங்கல்ல, அவைகள் உண்மையாலுமே அந்த அளவுக்கு முதலீட்டை ஈர்த்து வந்திருக்கா? அவைகளில் போடப்பட்டிருந்த அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கா தமிழ்நாட்டில்? அதாவது வந்து அவர்கள் போட்டக்கூடிய மொத்த முதலீட்டு தொகையில் இவங்க சொல்லக்கூடிய 15லேருந்து 20% தான் உள்ளார வந்திருக்குது. இதுதான் அதாவது எல்லா வல்லுநர்களும் சொல்கிறது என்னென்னா அவ்வளோதான் கொண்டு வர முடியுங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதலீடுகளுடைய தொகையை அதிகப்படுத்தி தான் காமிக்கிறாங்க. சில தொழில் இண்டஸ்ட்ரியெல்லாம் உள்ளார வரும்போது அதற்கான சூழ்நிலைகள் இல்லை, எங்களுக்கான அதுக்கான இடம் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து அதுலேருந்து வெளியேறிடுறாங்க. அதே போல் வந்து இங்குள்ள தொழில் வாய்ப்புகள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்குள்ள தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஸ்கில்டு பேஸ் இண்டஸ்ட்ரிக்கு உள்ள ஆட்களை வந்து அவங்க நாட்டிலேருந்து கொண்டு வந்துடுறாங்க. டெக்னாலஜி பேஸ் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் 4.0 அப்படின்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம், ரொபாட்டிக்னு சொல்லிகிட்டு இருக்கோம். முழுக்க இயந்திரங்களை வைத்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்கள் தான் மிக அதிகமாக வருது. நீங்கள் ஒரு 1000 கோடி அப்படின்னு சொன்னால் அந்த 1000 கோடி முதலீட்டில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வெறும் ஒரு 250 பேருக்கு தான் வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த 250 பேரில் நம்மளோட மண்ணின் மைந்தர்களுக்கு எவ்வளோ பேருங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ இதற்கு வந்து இப்போ இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாடு அரசு ஒரு முன்முயற்சி நடத்துது.
இப்போ அதே போல் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான பணிகள் செஞ்சால் இவைகளை வந்து ஈடுகட்ட முடியும் நீங்கள் கருதுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முதல்வர் சொல்லியிருக்கக்கூடிய 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சிறு மற்றும் குறு தொழிலுக்கான இப்போ வெளிநாட்டு முதலீடுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு கொடுத்தாலே இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமியில் ஒரு 50% இலக்கை நம்மளுடைய தமிழ்நாட்டில் தொழில் புரியக்கூடிய இந்த நிறுவனங்களை கொண்டு வர முடியுங்கிறது ஒரு கருத்து. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளுக்கு தொழில் நிறுவனங்களுக்கு விதிக்கக்கூடிய வட்டி விகிதம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ சிப்காட், சிட்கோ அப்படி போன்ற தொழில் நடத்தக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த தொகை என்பது மிக அதிகமாக இருக்கிறது. தொழிற்பேட்டைகளில் வெளியில் வாங்கினாலும் வெளியில் பண்ணக்கூடிய இதுலேயும் பார்த்திங்கன்னா தொழிலோட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது அதோட விலை அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, எங்களுடைய விலையை குறைச்சி கொடுங்க அந்த தொழிற்பேட்டைகள்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த ஏற்கனவே நாங்கள் விலை கொடுத்து வாங்கியது இப்போ என்னன்னா லீஸ்டு பேஸ்டு லீஸ் 99 வருஷம் லீஸ் வாங்கிட்டு பண்ணணுங்களுடைய வேறு ஒரு நிலைக்கு மாறி இருக்குது. ஏற்கனவே இது சிப்காட்டுக்குள்ள விதியை இப்போ வந்து சிட்கோவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ மூன்றாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் எங்களுடைய மின்சார கட்டண உயர்வுங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது. அந்த உயர்வுங்கிறது எங்களால் தாக்கு பிடிக்க முடியாத அளவு சிறு மற்றும் குறு மொழிக்கு தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், நிலை கட்டணத்தெல்லாம் குறைச்சி கொடுங்கன்னு சொல்கிறோங்க. எங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறோம்னா, ஓடக்கூடிய அளவுக்கு யூனிட் சார்ஜஸ் எவ்வளோ வேணாலும் வசூல் பண்ணிக்கலாம். அது எவ்விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் நிலை கட்டணம் நாங்கள் ஓட்டாலும் கட்டக்கூடிய நிலை கட்டணம் மிக அதிகமாக இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ண நம்ம தமிழக அரசு ஒரு மானியத்துடன் கூடிய ஒரு விலையில் மின்சார கட்டணத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். மேலும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்கோ போன்ற இடங்களில் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணி புதியதாக இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்கணும். இன்னும் புதிய பல தொழிற்பேட்டைகளை உருவாக்கணும். இது போன்று செஞ்சோன்னு வச்சுங்கன்னா நம்மளுடைய சிறு மற்றும் குறு தொழில்கள் இன்னும் மேற்கொண்டு நல்லா வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் நம்மளுடைய பாரம்பரிய பொருட்கள் வந்து முழுக்க நம்மளுடைய மூலதன பொருட்களை வச்சு தான் தொழில் செஞ்சாங்க. ஒரு வேலையாட்களுடைய தொழில்நுட்பம் அவனுடைய ஸ்கில் பேஸ்டு இண்டஸ்ட்ரியாக இருந்தது. இப்போ முழுக்க இவங்க எந்திரம் வைத்து தொழில் பண்ணக்கூடிய நிலை வந்தால் நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள படித்த மாணவர்களுக்குள்ள வேலை வாய்ப்பு முழுக்க குறைந்து கடைசியாக அவங்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் மிக பெரிய அளவுக்கு வருங்கிறது எங்களுடைய கருத்துங்கய்யா. இப்போ நீங்கள் இந்த சிறு குறு தொழில்களில் வந்து இப்போ தொழிற்பேட்டைகளில் வந்து இடங்களை வந்து குறைந்த விலைக்கு தரணும், மின்சார நிலை கட்டணம் குறைந்து இவைகள் எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தினா இதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும், அந்த தொழில் வளர்ச்சி ஏற்படும். இப்போ வந்து இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்திட்டு இப்போ பெரிய கார்பரேட் நிறுவனங்களை வந்து இங்கே கூட்டிட்டு வராங்க. இப்போ டாடா, அதானி போன்ற நிறுவனங்கள், இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த இதே காணொலி வாயிலாக அவர் பேசினார். முகேஷ் அம்பானி பேசுகிறப்ப 25,000 கோடி நாங்கள் சில்லறை வர்த்தகத்தில் வந்து முதலீடு பண்ண போகிறோம். இப்போ இவர்களுக்கு வந்து அரசு வந்து என்ன மாதிரியான சலுகைகளை வந்து தந்திருக்காங்க? புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல இந்த பெருநிறுவனத்துக்கு அரசு என்ன மாதிரியான சலுகைகள் கொடுக்குது? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு வரி கட்ட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய முதலீடுகள் இருக்கும் பொழுது 3 ஆண்டுகளுக்கு வரி கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நம்மளுடைய இடங்கள் வந்து குறைந்த அளவுக்கு விலையில் வந்து இடம் கொடுக்கணும். 24 மணி நேரம் மின்சாரம் தடையில்லாத மின்சாரம் கொடுக்கணும். நீர் வந்து குடிக்கக்கூடிய தண்ணீர் போன்ற தண்ணீர்களை வந்து அவங்களுக்கு தேவையான அளவு கொடுக்கணும். சாலை போன்ற விஷயங்களை வந்து கட்டமைப்பை வந்து நல்ல விதத்தில் செஞ்சு கொடுக்கணும். அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு சார்பாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே 3 ஆண்டுகள் அவர்கள் வந்து வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 18%, 15% 18% லாபத்தை அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ வெளிநாட்டு முதலீட்டில் பண்ணுறவங்க தன்னுடைய ஒட்டுமொத்த முதலீட்டில் 15% 18% லாபத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது கடைசியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய இங்கு ஒரு சூழ்நிலை வந்து ஒரு குறைந்த அளவுக்கு சூழ்நிலை லாபம் குறைய மாதிரி சூழ்நிலை வரும்போது அவங்க இங்கேருந்து வைண்டப் பண்ணிவிட்டு இங்கேருந்து மூடிட்டு போயிடுறாங்க. இதுதான் கடந்த கால வரலாறாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த அடுத்து நம்மளுடைய இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் இது போன்ற சலுகையோடு இருக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நிறுவனம் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கும், அப்புறம் குஜராத்துக்கு போகும், அப்புறம் கர்நாடகாவுக்கு போகும். ஆக மொத்தம் இந்தியாவுக்கு எந்த விதமான வரியும் கொடுக்காமல் அவர்கள் லாபத்தை அதிகமாக சுரண்டி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்குது.
இப்போ நீங்கள் சொல்கிறதுல இப்போ இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவைகளுக்கு அரசுகள், அதாவது முதலீடு என்கின்ற பெயரில் அரசுகள் கதவை திறந்து விட்டு இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பெரிய அளவில் பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்க. இப்போ கார் தொழிற்சாலைகள், இப்போ சென்னையை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்காவில் கூட அந்த டெட்ராய்ட் நகரமே வாழ தகுதியற்றதாக மாறிடுச்சுன்னு அந்த மாநகராட்சி அறிவிச்சு முடியுது. இப்போ இப்படி போன்ற இயற்கை சுரண்டல்கள் நடத்துகின்ற பேராலை தொழில்களுக்கு மாற்றாக இந்த குறு சிறு தொழில்களால் இவ்வளவு பெரிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க முடியுமா? தொழில் வளர்ச்சி என்பதை ஒரு நாட்டினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது நாடறியும். அதன் பிறகு நீங்கள் முன்னோர்களை பற்றி கூட பேச கடந்த ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருச்சியில் பொன்மலையில் அவர்களுடைய ஒரு இயந்திரத்தை உருவாக்கும் பொழுது நம்மளோட தமிழ் மக்களை வைத்து அவர்கள் வந்து அந்த மின்சாரத்தை மணிக்கணும் ரயில் பெட்டிகளை வந்து தயார் பண்ணாங்க. அப்போ மனிதனோட உழைப்பு, மனிதனுடைய ஆற்றலை வச்சு தான் அவங்க உற்பத்தி பண்ணாங்க. அதே விஷயத்தை தான் இன்றைக்கி வரைக்கும் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே போல் சிறு மற்றும் குறு தொழில்கள் ஒரு 1 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு போடும் பொழுது அந்த 1 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 50 நபர்களுக்கு அதிகபட்சமாக வேலை கொடுக்க முடியுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இது பெருநிறுவனங்கள் வரும் பொழுது நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 கோடியை வைத்து ஒரு நபர்கள் கூட அவங்களால வேலை வாய்ப்பை கொடுக்க முடியாது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த தொழில்கள் எல்லாமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா பல சிறு மற்றும் குறு தொழில்கள் பரம்பரை தொழில்களாக இருக்குது. நீங்கள் நம்ம பார்க்க போடும்போது பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த பொருட்களை உருவாக்குறதெல்லாம் இருக்கட்டும், போஸ் கலப்பங்கிறதா இருக்கட்டும், நாச்சியார்களுக்கு குத்து விளக்கு போன்ற சிறு தொழில்களாக இருக்கட்டும், இந்த போன்ற தொழில்கள் எல்லாமே பரம்பரை தொழில்கள். அவங்களுக்கான டெக்னாலஜிங்கிறது ஸ்கில்டு பேஸ்டு தானே தவிர அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் 4.0 இதெல்லாம் தொழில் பண்ணக்கூடியது இல்லை. அப்போ முழுக்க ஒரு வேலையாட்களுடைய திறமையை வைத்து தான் ஒரு தொழில் உருவாகுது. இதில் தான் அதிகமான ஒரு தொழில் வாய்ப்புகளை கொடுக்க முடியும். இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தொழிலாளருக்குமான வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த முடியுங்கிறது எங்கள் கருத்துங்க. நீங்கள் உலகத்தில் நீங்கள் பல நாடுகள் வெறும் சுற்றுலாவை மட்டுமே அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஆதாரமாக வைத்து பல நாடுகள் இருக்குது. கால்நடை வளர்ப்பை வைத்து, அதுபோல இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை குறு சிறு தொழில்களை வளர்ப்பதன் மூலமாக பாதுகாக்க முடியும் அப்படின்றது இப்போ நீங்கள் சொல்லல. இந்த குறு சிறு தொழில்கள் மூலமாக ஏறக்குறைய 8 கோடி மக்கள் தொகை உள்ள தமிழர்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகள் இப்போ யாருன்னா தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பு அலுவலகங்களை பதிவு பண்ணிட்டு காத்திருப்பவருடைய பட்டியலில் 1 கோடி கிட்ட நெருங்குது. அப்போ இவ்வளவு பெரிய அளவிலான தமிழர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியுமா? கண்டிப்பாக உருவாக்க முடியும். அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் சிறு மற்றும் குறுதொழிலுக்கான எல்லா விதமான மானியங்கள், அவர்களுக்கான நல்ல இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தொழில் வாய்ப்புகளை வந்து நாங்கள் எளிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு எளிமைப்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. ஏன் உள்நாட்டு உள்ள சிறு மற்றும் குறுதொழில்களுக்கு வந்து எளிமைப்படுத்தக்கூடாது? அதை எளிமைப்படுத்தினாலே நாங்கள் நல்லா தொழில் செய்வோம்ல. இதுதான் திருப்பி கேட்டுட்ருக்கோம். எங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்காமல் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கும் பொழுது இங்கு உள்ளவர்களுக்கான வேலை வாய்ப்பும் குறையுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசும் சரி தமிழ்நாட்டிலும் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா இத்தனாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இத்தனாயிரம் பேருக்கு எவ்வளவு சதவீதம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை கிடைக்க போகுதுங்கிறது அங்கே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அப்போ இதில் முழுக்க பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலையாட்கள் இதுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ உள்நாட்டில் உள்ள தொழில்துறையை நீங்கள் வளர்த்தாதான் உள்நாட்டில் உள்ள இந்த மண்ணின் மக்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் என் நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த ஈர்க்கப்படுகின்ற முதலீட்டில் அவர்கள் நேரடியாகவே அவர்கள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கு தானே அந்த வேலை வாய்ப்புகள் போகும். அப்ப இதற்கு முந்தைய காலங்களிலும் சரி அல்லது இனிமேல் வரக்கூடிய இந்த தொழில் முதலீடுகளாலும் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான வேலை, அதாவது அவங்களுக்கான ஆர்டர்ஸ் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லையா? நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் இது எந்த தொழிலை சார்ந்ததுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ஓலா அப்படிங்கிறவங்க எலக்ட்ரானிக் பைக் அப்படிங்கக்கூடிய அந்த பேட்ரி வெஹிக்கிள் கொண்டு வராங்க. பேட்ரி வெஹிக்கிளுக்கான உற்பத்தியில் மிக அதிகமானது பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்டோமேஷன் மெத்தட்லேயே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிடுறாங்க. இப்போ காலணிகள் தயார் பண்ணக்கூடிய ஒரு ஜப்பான் நிறுவனம் உள்ளார வராங்க. அவங்க முழுக்க ஆட்டோமேஷனில் தான் வராங்க. நீங்கள் டாட்டா உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் ஒசூரில் வந்து டாட்டா கொண்டு வந்தாங்க.
டாட்டா வந்து நிறுவனம் உள்ளார வச்சுட்டாங்க. டாட்டா நிறுவனத்தில் எவ்வளோ பேருக்கு இந்த மண்ணின் மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சது? அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த மண்ணின் மனிதருக்கான வேலை அங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே படித்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்குமான வேலை இல்லை. அங்கே படிக்காதவர்கள் 10, 8 படித்த மாணவர்களுக்கு தான் வேலை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே எல்லாருமே படிச்சுட்டாங்க, படித்தவர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு இல்லை. அப்போ திருப்பி அவர்கள் வந்து வரும் பொழுதே ஒரு திட்டத்தோடு வராங்க, இங்கே உள்ளவர்களுக்கான வேலை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இது மீண்டும் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கான வேலை வரணும்னா நம்மளுடைய குறு மற்றும் சிறு தொழில்களை வளர்க்கணும். நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி இருக்குது, இதுக்கான குறு மற்றும் சிறு தொழில்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குதானா? இருக்குது, மிகப்பெரிய அளவில் இல்லை, அவ்வளோதான். இதில் இருக்குதுன்னா ஏற்கனவே 20% கொடுக்கணும்னு சொல்கிறோம். அந்த 20% ஏற்கனவே இந்த அரசு நிறுவனங்கள் இங்கே இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் ஏற்கனவே பாய்லர் தொழிற்சாலையில் இருந்தது 20% இருந்தது. அது மண்ணில் மனிதர்களுக்கும் இருந்தது, இந்த மண் சார்ந்தவர்களும் தொழில்துறையில் நாங்கள் இது பண்ணோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஹுண்டாய் கார் நிறுவனம் போன்ற ஒரு நிறுவனத்தில் 20% அளவுக்கு இருக்கான்றது இல்லைங்க. இன்னொரு கேள்வி, இந்த பன்னாட்டு நிறுவனங்களில் இப்போ இங்கே பொறியியல் பட்டதாரிகள் அவர்களுக்கு வந்து ஒரு 3 ஆண்டுகள் வரைக்கும் பணியில் அமர்த்திக்கிறதுக்கான சில ஸ்கீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அப்ரெண்டிஸ் மாதிரி. இப்போ அதுக்கு வந்து அரசு ஒரு தொகை கொடுக்குது, அந்த நிறுவனம் ஒரு தொகை கொடுக்குது. இப்போ இது போன்ற வாய்ப்புகள் வந்து சிறு குறு தொழில்களுக்கு அரசுகள் ஏற்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து யார் வேணாலும் இப்போ சிறு மற்றும் குறு தொழில்களை கூட பயன்படுத்திக்கலாம். 7 நபர் வைத்து ஒருவர் வேலை செஞ்சாங்கன்னா ஒரு நபரை வந்து நம்மளை ஐடி போன்ற இதில் படித்து வந்த பசங்களை ஒருத்தங்களை நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு அது போய் மக்கள்கிட்ட போய் சேருதுன்னு தெரியல. இப்போ என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, அரசு திட்டம் தீட்டியிருக்கு, நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு அருமையான திட்டத்தை தீட்டி இருக்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ள வேலை வாய்ப்பு, இங்கே உள்ள சிறு மற்றும் குறு தொழில்களுடைய நிலைமை என்ன? நாங்கள் வேலையை கொடுக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு வேலையே இல்லைங்கிற சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. எங்களுக்கு வேலை வேணும்னா எங்களுக்கு வேலையை உருவாக்க வேணும். எங்களுக்கு இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூலதன பொருட்கள்னு சொல்கிறோம். இந்த மூலதன பொருட்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் பெட்ரோல், டீசல் இந்தியா முழுக்க ஒரே விலையில் இருக்குது. ஆனால் மூலதன பொருட்கள்னு சொல்ல கச்சா பொருட்கள் வெவ்வேறு மாவட்டத்தில் வெவ்வேறு விலையில் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நாங்கள் மிக அதிகமாக திருச்சி மாவட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா ஸ்டீல் அப்படிங்கக்கூடிய அந்த இரும்பு. அந்த இரும்பு இங்கே வந்து இன்றைய விலை 60 ரூபா. இதே 60 ரூபாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் பார்க்கணும்னா 50 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய், 5லேருந்து 10 ரூபாய் அளவுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ அங்கேருந்து நம்ம மூலப்பொருட்களை இங்கே கொண்டு வரும் பொழுது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது 5 ரூபாய். மீண்டும் அந்த பொருளை உற்பத்தி செய்து திருப்பி கொடுக்கும்போது மீண்டும் ஒரு 5 ரூபாய், 10 ரூபாய் மிக அதிகமான தொகையை அதை நம்ம மேற்கொண்டு வைக்க வேண்டியது. அப்போ தமிழ்நாட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய இந்த சிறு மற்றும் குறு தொழில்கள் வெளி மாநிலத்திலோட போட்டி போடும் பொழுது எங்களுடைய லாபம் மிக 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 குறைந்த அளவாகாது. அதுக்கு நாங்கள் ஏற்கனவே என்ன கேட்டிருக்கோன்னா, ஏற்கனவே ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிட்கோ தொழிற்பேட்டையில் இந்த மூலதன பொருட்களை மானிய விலையில் கொடுத்தாங்க. அது போன்று இப்போ சிட்கோ நிறுவனம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோங்க. இது போன்ற சில விஷயங்கள்லாம் தமிழக அரசு செஞ்சால் சிறு மற்றும் குறு தொழில்கள் மீட்டு உருவாக்கப்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு தமிழ்நாட்டை மேலே கொண்டு போய் சேர்த்து பொருளாதார உதவிக்கு பாடுபடுங்கிறது எங்களுடைய கருத்து. தமிழ்நாடு அரசு உலக முதலீட்டாளர்களை ஈர்ப்பதில் காட்டுகின்ற கவனத்தையும் அக்கறையும் இங்கு இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களை காப்பதில் காட்டுச்சுன்னா இன்னும் கூடுதலான வேலை வாய்ப்பு இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவர்களை பாதுகாப்பதற்கான வாய்ப்பு இருப்பதை இப்போ நீங்கள் சொல்றதில் புரிஞ்ச முடியும். ஆனால் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஏறக்குறைய ஒரு 6 மாதங்களாக நம்ம பார்க்குறப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்டங்கள், இப்போ நீங்கள் திருச்சியில் டிடிசியா இருக்கிறீங்க, கொடிசியா, மடிசியா, இப்படி பல பகுதிகள் பல மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் சங்கங்கள் பல்வேறு போராட்டங்கள் இப்போ இந்த மின்சார கட்டணத்தை உட்பட போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு அதுக்கான கவனம் செலுத்துதா? இப்போ உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இப்படி உலக முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு எந்த அளவுக்கு அக்கறையும் ஆர்வம் காட்டுகின்றார்களோ அதே கவனத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர்கள் மீது தமிழ்நாடு அரசு அக்கறை காட்டுதா? தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ மின்சார கட்டணத்தை பற்றி சொன்னீங்களா, கிட்டத்தட்ட 8 கட்ட போராட்டம் இது வரைக்கும் நாங்கள் செஞ்சிட்டோம். 8 கட்ட போராட்டத்தில் வந்து பல்வேறு முறை நாங்கள் போராட்டம்னு இல்லாமல் கவன ஈர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாயிடம் வந்து கேட்கக்கூடிய கேள்வியாக தான் திருப்பி கேட்டுட்ருக்கோம். தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில விஷயங்களை மட்டும்
தளர்த்தி இருக்கிறாங்க. ஓகே, நாங்கள் கேட்ட கோரிக்கையில் ஒரு 50% தளர்த்தியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது நிலை கட்டணம். நிலை கட்டணம்ங்கிற ஃபிக்ஸட் சார்ஜ் ஏற்கனவே இருந்த 35 ரூபாயிலிருந்து 153 ரூபாய்க்கு உயர்த்தி இருக்கிறாங்க. இது ஓடினாலும் ஓடாவிட்டாலும் நாங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் கொரோனா காலத்திற்கு பிறகு, கொரோனா காலத்துக்கு முந்தைய பண மதிப்பீடு இழப்பு, ஜிஎஸ்டி, இது போன்ற நெருக்கடிகளில் இன்றைக்கி நாங்கள் மிக 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 தொழில் இல்லாமல் பின்தங்கிய நிலையில் நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மின்கட்டண உயர்வை இந்த தமிழக அரசு கண்டிப்பாக செவிசாய்ச்சி, ஏற்கனவே இருந்த நிலைமையில் நாங்கள் வந்து இன்னும் குறைங்கன்னு கூட கேட்கல, மானிய விலையில் கொடுங்கன்னு கூட கேட்கல, ஏற்கனவே இருந்த நிலை அதே 35 ரூபாயில் எங்களுக்கு அது நிலை கட்டணம்னா அது ஃபிக்ஸட் சார்ஜஸ்ங்கிறது வாடகை போல். அது இன்னும் சொல்லப்போனால் அது தேவையே இல்லை. முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நிலை கட்டணங்கிறது மினிமம் சார்ஜஸ்ன்னு இருந்தது. அது காலப்போக்கில் அது வந்து பார்த்திங்கன்னா நிலை கட்டணம்னு மாறிடுச்சு. இது போன்ற கட்டணங்கள்லாம் கண்டிப்பாக தமிழக அரசு குறைக்கணும். எங்களுக்கான இந்த வரி விதிப்பு, இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வரி, இப்போ ஜிஎஸ்டியில் பார்த்திங்கன்னா பல முறை ஒவ்வொன்றுக்கும் ஒரு டாக்ஸேஷன் வைக்கிறாங்க. ஒரு இதில் 12, ஒன்று 18 சொல்லும் போது என்ன சொன்னால் ஒரே டேக்ஸ் அப்படின்னு சொன்னால் குறைவான இது. அதே மாதிரி லேபர் சார்ஜஸுக்கு வந்து இப்போ 18%ங்கிறது 12% ஆகியிருக்காங்க. அப்போ ஒரு லேபர் சார்ஜஸுக்கு, சர்வீஸுக்கு 12% என்பது மிக அதிகமானது. அப்போ இதெல்லாம் குறைக்க வேண்டும். எங்களோட தமிழக அரசினோட பொருளாதாரம் மேலே வரணும்னா குறு மற்றும் சிறு தொழில்களை எப்படி இப்போ வந்து விவசாயத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மிக அதிகமான தொழில் வாய்ப்பை கொடுக்கறது குறு மற்றும் சிறு தொழில்கள் தான். அதற்கான சலுகைகள், அதுக்கான மானியங்கள் இதெல்லாம் அதிகப்படுத்த வேண்டும். ரொம்ப முக்கியமாக சொல்லும் போது ஒரு லோனுக்கு மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்றைய நிலையில் வந்து ஏகப்பட்ட திட்டங்களை அறிவிச்சிட்ருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வசதி வேணும் அப்படின்னு கேட்குறோம். அப்படி இல்லைன்னா உற்பத்தி சார்ந்த ஒரு உற்பத்தியின் மேலே மானியத்துடன் கூடிய உற்பத்திக்கு மானியத்துடன் கூடிய ஒரு சலுகை வழங்கலாம். இதை போன்ற ஒரு திட்டங்கள் வந்தால் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த குறு மற்றும் சிறு தொழில்கள் வந்து கிடைக்கும். அவர்கள் வாழ்வாதாரம் பெருகும். அதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள இந்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் செய்தால்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்த இந்தியாவில் முதல் இடத்துல வந்து ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து அந்த முதலீடுகளை இழுத்து வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் இந்த தளம் அவர்கள் வேலைவாய்ப்பு பண்ணக்கூடிய ஈஸி பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ங்கிறது திட்டத்தின் அளவில் தான் இருக்குது. ஆனால் பிஸ்னஸில் செய்யும் பொழுது பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. நாங்கள் இந்த தொழிலை செய்யும் பொழுது அந்த நெருக்கடிகள் என்ன எங்களுக்கு தெரியும். ஆனால் இளையோர்கள் வரும் பொழுது அந்த நெருக்கடிகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அது களையணும். தமிழக அரசு அதற்கான முயற்சியை இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கிறோங்க. நேயர்களே, ஆரவாரமாக தமிழ்நாடு அரசு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி முடித்து வெளிநாடுகளுக்கு முதல்வர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றார் உலக முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. மண்ணின் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய, இயற்கை வளத்தை பாதிக்காமல் இந்த மண்ணின் மரபோடு தொழிலை வளர்க்கக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பினை, கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு விரைந்து நிறைவேற்றி உலக முதலீட்டாளர்கள் என்கின்ற மாயமான் பின்னால் சென்று தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை சூறையாட துணை போகாமல் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு உரியவாறான அங்கீகாரத்தை அளித்து அவற்றை பாதுகாத்து வளர்ப்பதற்கு திட்டங்களை தீட்டி செயல்படுத்த வேண்டும். அந்த வகையில் நம்மோடு நம்முடைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்தும் பல்வேறு நமது கேள்விகளுக்கு பதிலளித்த திருச்சி மாவட்ட சிறு குறு தொழில் சங்கத்தினுடைய தலைவர் திரு ராசப்பா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேயர்களுக்கு நன்றி. நன்றி. மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிற காடும் உடையது அரண் அப்படிங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. அதே போல் நம்மளுடைய சிறு மற்றும் குறு தொழில்களை காக்க வேண்டிய இந்த அரசு சரியான எல்லா திட்டங்களும் மானியங்களும் கொடுத்து அதற்கு அரணாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தை தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.